ஜானகியம்மாவும் நம்ம ரேவதியம்மாவும் மாற்றி போய் சொல்லி வசமாக வந்து சிக்கிக்க போகிறாங்க. அவங்க இன்டர்வியூக்கு போன விஷயம் நம்ம இலக்கியாவுக்கு வந்து தெரிய வருது. இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சாருக்காக நம்ம கௌதம் சாருடைய சிரமத்தை குறைக்கணுன்றதுக்காக நம்ம ரேவதியம்மா நம்ம ஜானகியம்மா நம்ம இலக்கியான்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லிட்டு வேலை தேடி போய் இந்த மாதிரி கஷ்டப்படுறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போகிற எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பமும் சுவாரஸ்யமும் காத்திருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் சாருக்கு தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து வேலை கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ நம்ம இலக்கியாவுக்கு ஒரு சந்தேகம், வீட்டை பூட்டிட்டு எங்கே போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அம்மா கிட்டேயும் நம்ம இலக்கியா கிட்டேயும் நம்ம ஜானகி அம்மா கிட்டேயும் கேட்கும்போது அவங்க ரெண்டு பேருமே மாற்றி ஒரே பொய்யை வந்து சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது நம்ம இலக்கியாவுக்கு சந்தேகம் வருது. நீங்கள் என்ன இப்படி மாற்றி ஒரே பொய்யை வந்து சொல்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கள், எங்கே தான் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் அப்போ கூட நம்ம ஜானகி அம்மாவும் நம்ம ரேவதி அம்மாவும் இப்போதைக்கு ஏதோ ஒரு பொய்யை சொல்லி தப்பிச்சிடுறாங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் ஒரே இடத்துல அந்த பூஜாவுடைய காட்டன் மில்லு தானே வந்து வேலை செய்ய போகிறாங்க. நம்ம இலக்கிய முதல் கொண்டு எல்லாருமே அங்கே தான் வந்து வேலை செய்ய போகிறாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல ஒருத்தர் சந்திக்கும் போது தான் அந்த ஷாக்கே வந்து நடக்க போகுது. பார்க்கவே செமையாக வந்து இருக்க போகுது. ஏன் அப்படின்னா நம்ம இலக்கிய கூட ஸ்கூலில் டீச்சர் வேலைக்கு போகிறதா போய் சொல்லிட்டு தான் அந்த ஒரு வேலைக்கு வந்து போகிறாங்க. கஷ்டமான வேலையாக இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுமே எனக்கு அந்த வேலைக்கு வந்து போகிறாங்க. நம்ம இலக்கியா நம்ம ஜானகியம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற விஷயம் நம்ம கௌதம் சாருக்கு தெரிய வந்தால் அவர் கண்டிப்பாக இந்த விஷயத்தை தாங்கிக்கவே மாட்டார். ஏன்னா நம்ம கௌதம் சார் கூட நினைக்கிறாங்க நம்ம ரேவதி அம்மாவும் நம்ம ஜானகியம்மாவும் வீட்டில் தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியா ஸ்கூலில் தான் டீச்சர் வேலைக்கு போக போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இலக்கியா நம்ம ஜானகியம்மா எல்லாருமே வந்து இப்படி ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம கௌதம் சாருக்கு லேட்டாக தான் வந்து தெரிய வரப்போகுது. இப்போ நம்ம கௌதம் சாருக்குமே வரப்போகிற எபிசோடில் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை தான் வந்து கிடைக்க போகுது. நம்ம கௌதம் சாருக்கு அந்த காட்டன் மில்லையே வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. எல்லாருமே ஒரே இடத்துல வந்து சேர போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பூஜான்ற பொண்ணுக்கு ஏற்கனவே நம்ம கௌதம் சாருக்கு ஒரு கண்ணு இல்லையா, நம்ம கௌதம் சார் மேலே ஒரு கண்ணு இல்லையா, அந்த பொண்ணு நம்ம கௌதம் சாரை மட்டும் பார்த்துட்டாங்க அப்படின்னா நம்ம கௌதம் சாருக்கு கண்டிப்பாக வந்து வேலை கிடைச்சிரும். ஆனால் என்ன நம்ம இலக்கியோடைய வாழ்க்கை தான் கேள்விக்குறியாக வந்து மாறிடும். அந்த பொண்ணு நம்ம கௌதம் சாரை அடைஞ்சே தருவோன்னு சொல்லிட்டு இப்போவே ஒத்த காலம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கௌதம் சாருடைய கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிச்சி போச்சு. இன்னொரு பக்கம் நம்ம பைரவி இந்த அஞ்சலிக்கும் அந்த சிந்தாமணிக்கும் சரியான ஆப்பு வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த பைரவிக்கு கிடைச்ச மரியாதை மதிப்பு எல்லாமே இப்போ அந்த அஞ்சலிக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து தலைக்கெல்லாம் மாறணும். இதுக்கப்புறமா ஏன் அதிகாரம் தான் இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கார்த்திக்கிட்ட இந்த அஞ்சலியை நல்லா வந்து வச்சு விட்டாங்க. இப்படி தான் இந்த சிந்தாமணிக்கு உனக்கு கேட்காம 1 லட்ச ரூபா பணத்தை வந்து அனுப்பி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பைரவியை பணக்க டிரான்சாக்ஷன் பண்ணி இந்த அஞ்சலியை வந்து சிக்க வச்சு இப்போ இந்த கார்த்திக் வந்து இந்த அஞ்சலியை வந்து நம்பாமல் ஆரம்பிச்சிருக்காங்க, சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்குமே வந்து சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலியை வந்து நீ கம்பெனிக்கு வர வேணாம், நீங்கள் வீட்டிலே இரு, நான் பைரவி ஆண்டியை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பைரவியை மறுபடியும் கம்பெனிக்கு வந்து கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பைரவி இதோடு விட போகிறது கிடையாது. இப்போது அந்த வீட்டுடைய மொத்த கணக்கு வழக்குமே இந்த அஞ்சலியோடைய கையில் தானே இருக்குது. அதையுமே பதினக்க பிடிங்கி இந்த அஞ்சலியை ஒன்றும் இல்லாமல் நிற்க வச்சு கூடிய சீக்கிரம் இந்த அஞ்சலியை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணுன்ற அளவுக்கு இந்த பைரவிக்கு இப்போ பயங்கரமான கோவம் வந்து இருக்குது. இந்த பைரவி நினச்சா கண்டிப்பாக அதை முடிக்காமல் வந்து விட மாட்டான். இந்த பைரவியும் இந்த அஞ்சலியும் இப்படி மாற்றி அடிச்சுக்கிறத பார்க்குறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம கௌதம் இலக்கியா வந்து பாடுபடுத்தி அந்த சொத்தை பதினக்க பிடிங்கினாங்க. இப்போ நம்ம கௌதம் இலக்கியா அந்த பக்கம் பதினக்க என்ன தான் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டாலுமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு.